வணக்கம் நண்பர்களே. ரிஷபராசி அன்பர்களுக்கு ஆவணி மாதத்தை பொறுத்த வரைக்குமே எந்த மாதிரியான பலனை பெற போறீங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். நவகிரகங்களோட பயணத்தை பொறுத்த வரைக்குமே சில ராசிக்கு அற்புதமாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். அந்த வகையில் ரிஷபராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே இந்த காலகட்டம் உங்களுக்கு பல சாதகமான சிறப்பம்சம் வாய்ந்திருக்கக்கூடிய மாதமாக அமைஞ்சிருக்கு. சனி புதன் வக்ர நிலையில் பயணம் செய்யக்கூடிய இந்த காலகட்டத்தில் பொறுத்த வரைக்குமே ரிஷபராசி அன்பர்களுக்கு அடுத்தடுத்த நல்ல மாற்றம் தான். ஆவணி மாசத்துல புதுசா வீடு கட்டக்கூடிய வாய்ப்பா இருக்கட்டும், புதுமணி புகுவிழா நடத்தக்கூடிய வாய்ப்பா இருக்கட்டும், கூடவே குலதெய்வ அருளும் கிடைச்சிருக்கிறதால எல்லா வகையிலும் சிறப்பு தான். குடும்ப விஷயமா இருக்கட்டும், பொருளாதார ரீதியா இருக்கட்டும், புதுசா தொழில் தொடங்குறதா இருக்கட்டும், அடுத்தடுத்து ஒரு நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, பெருமையும் புகழும் உங்களை தேடி வரக்கூடிய காலமா இந்த ஆவணி மாதம் அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். தொடர்ந்துமே எந்த மாதிரியான பலனை ரிஷபராசி அன்பர்கள் பெற போறீங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி ரிஷபராசி அன்பர்களுடைய பொதுவான இயல்புகளை நம்ம பார்த்துடலாம். பொதுவாகவே ரிஷபராசியில் பிறந்தவங்க எல்லார்கிட்டையும் ஒரு இறக்க குணம் கொண்டவங்களா இருப்பாங்க. மற்றவங்கள மகிழ்ச்சியை வச்சுக்கிறத அவங்க விரும்புவாங்கன்னு சொல்லலாம். ஆனாலும் பெரும்பாலும் இவங்கள ஒரு பொருட்டாக யாரும் நினைக்க மாட்டாங்க. இருந்தாலும் அதை பற்றி எல்லாமே கவலைப்படாமல் தொடர்ந்து அன்பு செலுத்துறதுல கெட்டிக்காருங்க. அதே மாதிரி அந்த அன்பு தன்னோட துணை மேலே அதிகமாக எதிர்பார்க்கக்கூடியவங்களா இருப்பாங்க. தன்னோட துணை தன் மேலே அதிகப்படியான அன்பு செலுத்துறங்கிற எண்ணம் இவங்க மனசில் இருக்கும். இதனால இவங்க வாழ்க்கையில் கவலைங்கிறது அதிகமாக இருக்கும். இருந்தாலும் அன்பு செலுத்திக்கிட்டே இருக்கக்கூடிய ராசி தான் ரிஷபராசி. ரிஷபராசி அன்புகளை பொறுத்த வரைக்குமே எதையுமே ஒரு நுட்பமான திறமை எல்லாமே இருக்கிறதால இவங்கள மிஞ்ச ஆளை இல்லைன்னு சொல்லலாம். 12 ராசிகளில் இரண்டாவதாக இருக்கக்கூடியதா ரிஷபராசி. இது ஒரு பெண் ராசி. இது நீருக்குரிய ராசியாக இருக்குது. பொதுவாகவே இந்த ராசியில் பிறந்தவங்க எல்லாரையும் வசீகரிக்கக்கூடிய அழகான தோற்றம் கொண்டவங்க. இவங்களுடைய கண்களுக்குன்னு ஒரு தனி அழகு இருக்குன்னு சொல்லலாம். மற்றவங்களுக்கு ஒரு சிறந்த உதாரணமாக இருக்கக்கூடியவங்க. சாமர்த்தியசாலி, சாதுரி நிறைஞ்சவங்களும் சொல்லலாம். குறைவாக பேசினாலுமே அர்த்தம் நிறைஞ்சுதான் பேசுவாங்க. மற்றவங்க குறை கண்டுபிடிக்காத வகையில் தான் பேசுவாங்க. வெல்ல முடியாத பேச்சாற்றல் மிக்கவங்களும் சொல்லலாம். ரிஷபராசி அன்பர்களுக்குன்னு ஒரு தனி குணம் இருக்கும். பொதுவாகவே இவங்க அமைதியான குணாதிசயம் கொண்டவங்க தான். சாது மிரண்டா காடு கொள்ளாதுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மாதிரி தான் எந்த அளவுக்கு அமைதியாக இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அவங்க பொறுமையை சோதிச்சிங்கன்னா சாது மிரண்டா காடு கொள்ளாதுங்கிற மாதிரி தான் இவங்க நடந்துக்குவாங்கன்னு சொல்லலாம். வார்த்தையில் எல்லாரையும் காயப்படுத்துகிற மாதிரி ஒரு சில நேரங்களில் பேசிடுவாங்க. இவங்களுடைய கோபம் மற்றவங்கள ரொம்பவுமே பாதிப்படைஞ்சிடும். ரிஷபராசியில் பிறந்தவங்க இயல்பாகவே ஒரு இறக்க குணம் கொண்டவங்க. பெரும்பாலும் இவங்க செய்யக்கூடிய விஷயம் என்னென்னா, இவங்க வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள், நிறைய யோசிக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கும். இருந்தாலும் இந்த யோசிக்கக்கூடிய திறனாலேயே அதிகப்படியான குழப்பங்களுக்கு ஆளாக வேண்டியதாயிரும். அதே மாதிரி ரிஷபராசி அன்புகளை திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு எப்போதும் சிறப்பு தான். ரிஷபராசி அன்புகள் தன்னோட குடும்ப வாழ்க்கையை சரி, துணையை சரி எப்போதுமே சிறப்பாக வச்சு பார்த்துக்கணுங்கிற எண்ணம் இருக்கும். எந்த ஒரு செயல்பாடாக இருந்தாலும் ஒரு எச்சரிக்கை உணர்வோடவே செய்வீங்க. இதனால வாழ்க்கையில் எவ்வளவு சவாலான நேரமாக இருந்தாலும் உங்களால் அதை சாதுரியமாக கடந்து வர முடியும்னு சொல்லலாம். சில நேரங்களில் அதிகப்படியாக மன அழுத்தத்துக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் அப்படியே அரிதாக இருந்தாலுமே மற்றவங்க உதவியை நீங்கள் எளிதாக நாட மாட்டீங்க. எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பொருளாதார நெருக்கடியாக இருந்தாலும் சரி, தன்னோட செயல்பாடு தன் கையே தனக்குங்கிற மாதிரி தான். மற்றவங்ககிட்ட உதவி போய் கேட்டு நிற்க மாட்டீங்க. அதே மாதிரி உங்களுடைய உணர்ச்சியை அதிகப்படியாக யார்கிட்டையும் வெளிப்படுத்த மாட்டீங்கன்னு சொல்லலாம். எதையுமே கொஞ்சம் ரகசியமாக வச்சுருப்பீங்க. வாழ்க்கையில் எளிமையாக வாழ்கிறது எப்படி, எளிதாக வாழ வேண்டியது எப்படிங்கிற ஒரு பாடம் உங்கள் கிட்ட தான் கற்றுக்கணும்னு சொல்லலாம். பொதுவாகவே எல்லாரையும் கவர்ந்திருக்கக்கூடிய அழகான நபராக தான் இருப்பீங்க. தாய் உள்ளங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கும். மனக்குழப்பம் மட்டும் உங்களுக்கு அதிகப்படியாக சில நேரங்கள் ஏற்படுறது நிறைய வாய்ப்புகளை இழக்க வச்சிடும். அதே மாதிரி குழந்தைத்தனமானவங்க. அளந்து பேசினாலும் இவங்க பேசக்கூடிய விஷயம் எல்லாமே சிறப்பு தான். சொல்வாக்கம் விட்டவங்க. பிடிவாதம், சில நேரங்களில் முரட்டு குணம் இவங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி எப்போதும் உடல் ரீதியாக கட்டுக்கோப்பாக வச்சிருக்கணுங்கிற எண்ணம் இருக்கும். கோபங்கிறது அதிகமாகவே வரும். கூடவே தைரியமானவங்க. வாழ்க்கையில் சில நேரம் உங்களுக்கு பல் சார்ந்த வகையில் தொல்லை ஏற்படக்கூடிய வாய்ப்பு, வீரம் இருக்கக்கூடிய வாய்ப்பு, உங்கள் வாழ்க்கையில் ஒரு வியாபார அறிவுங்கிறது இருக்கும். குழந்தைங்க மேலே அதிகப்படியான பாசம் வச்சுருப்பீங்க. அதே மாதிரி ஒரு சிலருக்கு நடுத்தர வயசு வரைக்குமே உங்களுக்கு சில நேரங்களில் நீங்கள் கஷ்டப்பட்டாலுமே உங்கள் வாழ்வில் ஒரு மத்தியம வயசுக்கு மேலே உங்கள் வாழ்வுங்கிறது சிறப்பு. குடும்பத்தில் பொறுத்த வரைக்குமே நீங்கள் இந்த பாம்பு தெய்வ பேர் கொண்டு இருக்கக்கூடிய வாய்ப்பு யாராவது ஒரு நபராவது இருப்பாங்க. இந்த நாகதேவி, நாகராஜன் இந்த மாதிரியான பேர் இருக்க வாய்ப்பு இருக்குது. எதையுமே வெளிப்படையாக சொல்லாத நபராக இருப்பாங்க. அதே மாதிரி சத்தமாக பாட்டு கேட்கறது எல்லாமே பிடிக்கும். சித்தர் வழிபாடில் அதிகப்படியான ஆர்வங்கிறது இவங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். எதையுமே எளிதில் முடிவெடுக்கக்கூடிய குணம். அதே மாதிரி எந்த ஒரு செயலாக இருந்தாலும் இவங்க செஞ்ச பின்னாடி அதை பின்வாங்க மாட்டாங்கன்னு சொல்லலாம். வாசனை திரவியங்கள் இவங்க பயன்படுத்துறது இவங்களுக்கு அதிகமாக பிடிக்கும். அதிர்ஷ்டத்தை பற்றின ஆர்வம், எதிர்பாராத தனவரவு, இது எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் அமையுன்னு சொல்லலாம். அதே நேரத்தில் ஒரு சில நேரங்களில் அடுத்தவங்க பிரச்சனையில் தேவையில்லாமல் தலையிடுறது, இதனால நிறைய பாதிப்புகளை சந்திக்கிறது உங்கள் வாழ்க்கையில் இருக்கலாம். பொதுவாகவே இவங்க கிட்ட எல்லார்கிட்டையும் நட்பாக இருக்க விரும்புவாங்க. எப்பேற்பட்ட மோசமான சூழ்நிலை இருந்தாலும் சரி அதை பொறுமையாக கையாள தெரிஞ்சவங்க.
ஒளிவு மறைவு இல்லாமல் எதுலேயும் மனவிட்டு வெளிப்படையாக பேச தெரிஞ்சவங்க. எப்போதும் நேர்மையாக இருக்கணுங்கிற எண்ணம் அவங்க மனசில் இருந்துக்கிட்டே இருக்கும். தன்னை சார்ந்தவங்களும் அப்படியே இருக்கணும்னு விரும்புவாங்க. இவங்க மனசை புரிஞ்சுக்கிட்டு செயல்படுறது அவ்வளோ எளிதான காரியம் இல்லை. எல்லா கலைகளும் அதிக ஆர்வம் இருக்கும். கலை சார்ந்த விஷயங்களை ஒரு அதிக ஆதாயத்தை தரும் இவங்க வாழ்க்கைன்னு சொல்லலாம். சின்ன வயசுலேருந்தே குடும்ப பொறுப்பு சுமக்கக்கூடிய வாய்ப்பு. தாராளமாக செலவு செய்ய விரும்ப மாட்டாங்க. பண சிக்கல்கள் இவங்க வாழ்க்கையில் ஏற்பட்டாலும் இவங்க வாழ்க்கை சரியாக நேர்த்தியை கொண்டு வரக்கூடிய வாய்ப்பு அமையும். குடும்பத்து மேலே அதிகப்படியான ஆசை கொண்டவங்க. மனைவியாக இருந்தால் கணவனிடமோ, கணவனாக இருந்தால் மனைவியிடமோ அதிகமான பண்பு, பற்றுதல், பாசம் எல்லாம் இருக்கும். குழந்தைகள் மேலேயும் அதிகப்படியான அன்பு, ஈடுபாடு இருக்கும். உத்தியோகத்தில் இருந்தாலும் பெரிய பதவியில் வகிக்கக்கூடிய வாய்ப்பு உங்கள் வாழ்க்கையில் அமையும். அதே மாதிரி எளிதில் எந்த விஷயத்திலும் பதட்டப்பட மாட்டாங்க. இலகிய மனம் கொண்ட இவங்க நல்ல மனிதர்களாகவே இருக்க விரும்புவாங்க. சமூகத்தில் இவங்களுக்கு நல்ல பேர் புகழ் எல்லாமே கிடைக்கும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் என்னென்னா, தன்னை மாதிரி தான் மற்றவங்களும் இருக்கிறாங்கங்கிறத நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்களை தவிர்க்க பாருங்கள். அதே மாதிரி குடும்ப ரீதியாகவும் சரி, பொருளாதார ரீதியாகவும் சரி, நீங்கள் எப்போதுமே உங்களுக்கு எதிரிகள்ங்கிறது உங்கள் கூடவே தான் அமைஞ்சிருப்பாங்க. இந்த விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் வாழ்க்கை முழுவதுமே எச்சரிக்கையாக இருந்துட்டு வந்தால் உங்கள் வாழ்வில் அடுத்தடுத்து நல்ல பலன்கிறது தொடர்ந்து கிடைக்குன்னு சொல்லலாம். தொடர்ந்து ரிஷபராசி அன்புகள் நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, சனி பிரதோஷ நாட்களாக இருக்கட்டும், பிரதோஷ நாட்களாக இருக்கட்டும், எல்லா நாட்களும் நீங்கள் சிவபெருமான் வழிபாடும் சனீஸ்வரர் வழிபாடும் செஞ்சுட்டு வரது சிறப்பு. குறிப்பாக இந்த பிரதோஷ காலகட்டங்களில் நந்தி பகவானையும் சேர்ந்தே வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. இதனால அடுத்தடுத்த பலன்கிறது உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் மேலான பலனாக கிடைக்குன்னு சொல்லலாம். பொதுவாகவே சிவபெருமான தேவர்கள் வழிபட்டு வேண்டிய வரங்களை பெற்ற காலமாக தான் பிரதோஷ காலம் அமைஞ்சிருக்கு. இந்த பிரதோஷ காலங்களில் விரதம் இருக்கிறது ரிஷபராசி அன்புகளுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயம். வியாழக்கிழமை நாட்களில் பிரதோஷ விரதம் இருக்கிறது உங்களுக்கு அடுத்தடுத்து நல்ல பலன் இந்த ஆவணி மாதத்தில் பொறுத்த வரைக்குமே கிடைக்கும். வாழ்க்கையில் திருமண விஷயமா இருக்கட்டும், வேலை விஷயமா இருக்கட்டும், கல்வி, குழந்தைகள், இந்த மாதிரி எல்லா விஷயங்களுக்கும் உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் அடுத்தடுத்து சிறப்பான பலன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. சிவபெருமான வழிபடுறது மிகச்சிறந்த நாளாக பிரதோஷ நாள் தான். இந்த நாட்களில் கண்டிப்பாக ரிஷபராசி அன்புகள் நீங்கள் பொறுத்த வரைக்குமே இந்த காலத்தில் சிவபெருமான் வழிபாடும் நந்தி பகவான் வழிபாடும் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா குருவர்களோட திருவருளும் சேர்ந்தே வரும்னு சொல்லலாம். தொடர்ந்து வரக்கூடிய இந்த ஆவணி மாத காலகட்டங்களை பொறுத்த வரைக்குமே ரிஷபராசி அன்புகளுக்கு உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைச்சிருக்குன்னே சொல்லலாம். ரிஷபராசி அன்புகளுக்கு வீடு கட்டக்கூடிய யோகம், தொடர்ந்து குடும்பத்தினரோட பயணம் போகக்கூடிய வாய்ப்பு, நிலம் வாங்கி விற்கக்கூடிய தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு எல்லாம் கூட இந்த காலத்தில் ஒரு நல்ல லாபம் கிடைக்கும். பெருமை, புகழ் எல்லாமே உங்களுக்கு அடுத்தடுத்து தேடி வரக்கூடிய காலமாக ரிஷபராசி அன்புகளுக்கு அமைஞ்சிருக்குது. செவ்வாயும் குருவும் ஜென்ம ராசியில் இருந்தாலும் சுக்கிரன் பொறுத்த வரைக்குமே சாதகமான சூழ்நிலை தொடர்ந்து இருக்கிறதால உங்களுக்கு எல்லா வகையிலும் சிறப்பு தான். சில நேரம் வரவுங்கிறது உங்களுக்கு அதிகமாக இருந்தாலும் வரவுக்குண்டான செலவுங்கிறது வரிசையாக தான் இருக்கும். திருமண மாதிரியான முயற்சிகளில் சில நேரம் பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் திருமண முயற்சியில் கொஞ்சம் இந்த காலத்தில் தள்ளி போட பாருங்கள். நண்பர்கள், உறவினர் வகையில் சில நேரம் நெருக்கடியான விஷயமா நீங்கள் உணரலாம். இருந்தாலும் மற்றவங்களுடைய உதவி கிடைக்கிறதால எல்லா வகையிலும் சிறப்பு தான். உஷ்ணம் சம்பந்தப்பட்ட உடல் உபாதை, சரும பிரச்சனை இந்த காலத்தில் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால தேக ஆரோக்கியத்திலையும் சரும சார்ந்த பிரச்சனையிலையும் கொஞ்சம் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க பாருங்கள். மற்றவங்களோட இந்த காலத்தில் வாக்குவாதம் செய்கிறத தவிர்த்துட்டிங்கன்னா எல்லா வகையிலும் சிறப்பு தான். இந்த காலத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு எல்லாம் சிறப்பாக இருந்தாலுமே கொஞ்சம் பொறுமையை கடைப்பிடிக்கிற மாதிரி தான் இருக்குது. வேலை செய்கிற இடத்துல பணி சுமையை பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் அதிகமாக இருக்கும். புதுசாக வேலைக்கு முயற்சி செய்யவங்களுக்கு எல்லாமே ஒரு நல்ல செய்தி வரக்கூடிய நேரம். தொழில் விஷயமா கொஞ்சம் வெளியூர் பயணம் எல்லாம் போகக்கூடிய வாய்ப்பு. லாபம் அதிகரித்தாலுமே போட்டியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கடுமையாக இருக்கலாம். இருந்தாலும் இறுதியில் ஒரு நல்ல வாய்ப்புங்கிறது கிடைக்கும். மாணவர்களாக இருக்கக்கூடியவங்க படிப்பு விஷயத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்த பாருங்கள். குடும்பத்தில் நெருக்கடியான சமயத்தில் இந்த காலத்தை பொறுத்த வரைக்குமே ஆச்சரியப்பட வகையில் உங்களுக்கு தொடர்ந்து உதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது ரிஷபராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்குது. நட்சத்திர ரீதியாக கார்த்திகை 2, 3, 4 பாதங்களை உடையவங்களுக்கு தனித்துவமாக திகழ் நிறுத்தி வர உங்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு யோகமான மாதம்தான். சூரிய பகவானால் பொறுப்புங்கிறது கூடவே தான் இருக்கும். இருந்தாலும் வேலைப்படு அதிகரித்தாலும் அதுக்குண்டான நன்மைங்கிறது கிடைக்கும். வேலை செய்கிற இடத்துல கொஞ்சம் இடைவெளி ஏற்படலாம். இருந்தாலும் அடுத்தடுத்து அனுசரிப்பு தன்மை, அதிகாரிகளுடைய அனுசரிப்பு இருக்கிறதால எல்லா வகையிலும் நல்லதாக முடியும். தொடர்ந்து அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு கூட நன்மை அதிகரிக்கக்கூடிய காலகட்டம். சுக்கிர பகவானால பணவரவு பொறுத்த வரைக்குமே திருப்திகரமாக அமைன்னு சொல்லலாம். உறவினர் வருகை இருக்கிறதால குடும்பத்தில் மகிழ்ச்சி தொடர்ந்து ஏற்படும். ஒரு பாச உணர்வு ஏற்படக்கூடிய காலகட்டம். வேலையில் ஏற்பட்டிருந்த நெருக்கடி விலகும். செய்கிற முயற்சியில் வெற்றி கிடைக்கும். யோககாரகன் ராகுவால் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறது பொருளாதார நிலை உயரும். வரவேண்டிய பணம் வரும்னு சொல்லலாம். அதே மாதிரி மற்ற மொழி பேசக்கூடியவங்க, மற்ற இனத்தவங்க சேர்ந்தவங்களுக்கு கூட நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிக்கு இந்த காலத்தில் உறுதுணையாக இருப்பாங்க. குரு பகவானால் நீண்ட காலமாக எதிர்பார்த்துருக்கக்கூடிய விஷயம் எல்லாமே உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்க போகுதுன்னு சொல்லலாம். இந்த காலத்தில் மகாலட்சுமி தாயாரை வழிபட்டு வந்தீங்கன்னா பல வகையில் நன்மை அதிகரிக்கும், சங்கடமும் நீங்கும். ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு தெளிவான சிந்தனையோடு செயல்படக்கூடிய காலம். பிறக்கக்கூடிய இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்ட மாதம்தான்.
குரு மங்கள யோகம் பிறந்திருக்கிறதால நினைச்ச வேலையை நினைச்சபடி செஞ்சு முடிக்க போறீங்க. சமூகத்தில் அந்தஸ்து உயரும். ஒரு சிலருக்கு பொறுப்பு பதவி எல்லாமே கிடைக்கும். குரு பகவானால பணியில் ஒரு இடமாற்றம், பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இது வரைக்குமே நீங்கள் சந்திச்ச பிரச்சனை, சோதனை எல்லாமே விலக போகுது. திருமணம், குழந்தை பாக்கியம், சொத்துன்னு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் எல்லாமே அடுத்தடுத்து நடக்க போகுது. பொன் பொருள் சேர்க்கை, புதிய வாகன சேர்க்கை எல்லாமே உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி மற்றவங்க மனசை நல்லா புரிஞ்சு செயல்படக்கூடிய ஆற்றல் பிறந்திருக்கிறதால புதிய நட்பு கிடைக்கிறதாலையும் அதனால் செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த காலத்தில் குலதெய்வ வழிபாட்டை தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க. இதனால் நீங்கள் செய்யக்கூடிய எல்லா முயற்சியும் வெற்றி கிடைக்குன்னு சொல்லலாம். மிருகஷீரிடம் 1-2 பாதங்களை உடையவங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய காலம். பிறக்கக்கூடிய இந்த ஆவணி மாதத்தை பொறுத்த வரைக்குமே நீங்கள் செய்யக்கூடிய முயற்சி எல்லாமே ஒரு நல்ல முன்னேற்றம் தரும். ஜென்ம ராசிக்குள்ளே சந்திரிக்கக்கூடிய குரு பகவானால் தெய்வ அருளும் கூடவே கிடச்சிருக்கிறதால எல்லா வகையிலும் சிறப்பான பலன் பெற போகிறீங்க. குழந்தை பாக்கி இல்லாத தம்பதிகள், மனம் வருந்து வந்தவங்களுக்கு கூட உங்கள் நிலைமை மாறப்போகுது. திருமண வயசில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல பொருத்தம் வரக்கூடிய வாய்ப்பு. நண்பர்களால் ஆதாயம் கிடைக்கும். இழுவறையாக இருந்துட்டு இருந்த முயற்சியெல்லாம் வெற்றி கிடைக்கும். தன்னம்பிக்கையும் தைரியம் அதிகரிக்கிறதால செஞ்சுட்டு வர தொழிலில் நிறைய தடைகள் எல்லாமே விலக போகுது. உத்தியோகத்தில் ஏற்பட்டிருந்த நெருக்கடி விலக போகுது. எதிர்பார்த்த மாற்றம் உண்டாகும். குடும்பத்தோட கோவிலுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பு, தொடர் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடுங்கிறது உங்கள் வாழ்வில் தொடர்ந்து ஒரு வளத்தை கொண்டு வந்து தரணும்னு சொல்லலாம். நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் ரிஷபராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 30 நாட்களும் இந்த ஆவணி மாதத்தில் எந்த மாதிரியான பலனை பெறுவீங்கிறத பார்த்தோம். மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.